ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குடல் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ குடல் கிரேவி செய்கிறதுக்கு 150 கிராம் சின்ன வெங்காயம், 150 கிராம் பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஒரு ஆட்டோட குடலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குழம்பு கசந்து போயிடும். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு 75 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் குடல் கிரேவி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு அதை சேர்த்து அது வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். பெரிய வெங்காயம் சேர்க்காமல் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 2ம் கலந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா 2யுமே சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி, புதினா 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 4 ஸ்பூன் கறி மசாலா தூள். கறி மசாலா தூள் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் 3 சின்ன தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். கரம் மசாலா எப்படி செய்கிறதுனா 10 கிராம் அளவு பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு 3யும் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து 1/2 ஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க குடலை சேர்த்துக்குவோம். குடலை சேர்த்து நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குடலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடலை குக்கர் அப்படி இல்லைன்னா கடாயில் கூட செய்யலாம். கடாயில் செய்கிறதா இருந்தால் தண்ணி சேர்த்து ஒரு கொதிக்க வச்சு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா குடல் நல்லா வெந்துடும். இப்போ குடல் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 1.5 டம்ளர் அளவு இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 5 விசில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்டா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சரியாக வந்துடும். இந்த மாதிரி வச்சா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.